நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு பிறகு அவருடைய திரைப்படங்கள் எதுவுமே வரல. அவர் வந்து தற்பொழுது கார் பந்தயத்தில பிஸியாக இருந்துட்டும் வராரு. என்னதான் வந்து கார் பந்தயத்தில அவர் பிஸியாக இருந்துட்டு வந்தாலும், அவருக்கு ஆதரவு குடுத்துட்டு வராங்க அவரது ரசிகர்களுமே. சினிமால நடித்தா தான் ஆதரவு கொடுக்கணும் இல்ல, நாங்க கார் பந்தயத்தில கலந்துக்கலாம்னா அங்கேயும் சென்று நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து அங்கேயும் போயிட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கும் நிலையில தான் அவரது ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது ஏகே 67 படத்தோட கதை தயாராகி உருவாகிட்டு வருவதாக அஜித்குமார் அவர்கள் அறிவித்திருக்கார். அவருடைய 64வது படத்தோட கதை தயாராகி வருவதாகவும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு பத்திரிகை ஊடகத்தில தெரிவித்திருக்கார். அதுவும் ஸ்பெயின்ல நடைபெற்று வரும் கார் ரேஸ்ல ஈடுபட்டு வரும் இவர் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவிலே வரும்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவரைக்கும் ரசிகர்களும் பொறுமை காக்க வேண்டும்னு வந்து ரசிகர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த கார் பந்தயத்தில இந்திய சினிமா வந்து ப்ரமோட் செய்ய இருப்பதாகவும், அதுக்காக வந்து அவரது கார்ல இந்திய சினிமாவுடைய லோகோவை பதிவிட இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கார். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.